வணக்கம். ட்ரீமி ஸ்டோரிஸ்க்கு உங்களை வரவேற்கிறோம். இன்னைக்கு நாம பேச போற தலைப்பு தமிழ்நாட்டில் இருக்கிற ஒவ்வொரு குடும்பமும் சந்திக்கிற ஒரு நிதர்சனம், கல்யாணம். கல்யாணம்னா அது வெறும் ஒரு விசேஷம் மட்டுமில்ல, அது ஒரு உணர்வு, ஒரு பாரம்பரியம், ஒரு கடமை. ஆனா அந்த உணர்வுக்கு பின்னாடி ஒரு பெரிய நிதி நெருக்கடி இருக்கு. அந்த நெருக்கடியை எப்படி சமாளிக்கிறதுன்னு தான் இன்னைக்கு நாம பேச போறோம். தலைப்பு: கல்யாண பட்ஜெட் 5 லட்சத்துல எளிமையா நடத்தலாம். எல்லாருக்கும் வணக்கம். அப்பா, கல்யாண பட்ஜெட்னு சொன்ன உடனே என் மனசுல ஒரு கேள்வி வருது. 5 லட்சத்துல கல்யாணமா? அது சாத்தியமா? நம்ம ஊர்ல 50 லட்சத்துக்கு கூட கல்யாணம் நடத்துறாங்களே, 5 லட்சத்துல எப்படி முடியும்? இந்த ரியாக்ஷனை தான் நான் எதிர்பார்த்தேன். 5 லட்சத்துல கல்யாணமா, எப்படி முடியும்னு எல்லாரும் கேட்பாங்க. ஆனா இன்னைக்கு நாம பேச போற விஷயம் இது சாத்தியம் மட்டுமில்ல, இதுதான் ஒரு புத்திசாலித்தனமான முடிவுன்னு நிரூபிக்க போறோம். சரி, ஆனா முதல்ல ஒரு கேள்வி. தமிழ்நாட்டுல ஒரு சராசரி குடும்பம் கல்யாணத்துக்கு எவ்வளவு செலவு பண்றாங்க? இது குடும்பத்துக்கு குடும்பம் மாறுபடும். ஆனா ஒரு நடுத்தர குடும்பத்தை எடுத்துக்கிட்டா ஒரு மேலோட்டமான கணக்கு சொல்றேன். நகரங்கள்ல மண்டபம், சாப்பாடு, அலங்காரம், நகை, மத்த செலவுகள்லாம் சேர்த்தா 10 லட்சத்துல இருந்து 25 லட்சம் வரைக்கும் இந்த ரேஞ்சில நிறைய குடும்பங்கள் செலவு பண்றாங்க. சில குடும்பங்கள்ல இதுக்கும் மேல போகுது. கிராமங்கள்லயோ இல்ல சின்ன நகரங்கள்லயோ கொஞ்சம் கம்மியா இருக்கலாம். ஆனா அதுவும் லட்சக்கணக்குல தான் இருக்கும். அப்போ சராசரியா ஒரு 15 லட்சம் மாதிரி யோசிக்கலாமா? ஓரளவு சொல்லணும்னா ஆமா, ரொம்ப குறைவா கணக்கு போட்டாலும் அந்த அளவுக்கு வந்துருது. ஆனா இந்த பணம் எங்கே இருந்து வருது? சேமிப்பு, கடன் வாங்குறது, நகைய விக்கிறது, அப்புறம் சொந்தமாருங்க கிட்ட உதவி கேக்குறது. ஆமா, சேமிப்பு கரைஞ்சு போகுது, சேர்த்து வச்ச நகை போகுது, கடன் வாங்குறாங்க. இப்படி கல்யாணம் முடிஞ்ச உடனேயே அந்த குடும்பத்தோட நிதி நிலைமையே ஆட்டம் கண்டுடுது. புது ஜோடியோட வாழ்க்கை ஆரம்பிக்குது. ஆனா பெத்தவங்களோட சேமிப்பு ரீசெட் ஆகிடுது. இந்த சுழற்சி தான் இப்போ சாதாரணமா நடந்துட்டு இருக்கு. கேட்கவே கஷ்டமா இருக்கு. ஆனா கல்யாணத்தை சிம்பிளா நடத்தினா சொசைட்டி என்ன நினைக்கும்ங்கிற ஒரு பயம் இருக்குமே. அந்த பயம்தான் இந்திய கல்யாணங்கள்ல இருக்கிற மிக விலையுயர்ந்த விஷயம். சொசைட்டி என்ன நினைக்கும்னு ஒரு இமேஜினரி ஆடியன்ஸுக்காக நாம உண்மையான பணத்தை செலவு பண்றோம். அந்த கூட்டத்தில் இருக்கிற பலரும் அவங்க வீட்டு கல்யாணத்துக்கு லோன் வாங்கினவங்களாதான் இருப்பாங்க. அது உண்மைதான். பாக்குறவங்க யாரு? அவங்களும் லோன்ல கல்யாணம் நடத்தினவங்க தான். சரிதான். சரியா சொன்னீங்க. அதனால இந்த எபிசோட்ல நாம ஒரு ஷிஃப்ட் பண்றோம். சொசைட்டியோட எக்ஸ்பெக்டேஷனை பூர்த்தி செய்யறதை விட குடும்பத்தோட ஃபினான்ஷியல் ஹெல்த்தை பாதுகாக்கிறதுல கவனம் செலுத்த போறோம். 5 லட்சத்துல ஒரு கண்ணியமான, அழகான, அர்த்தமுள்ள கல்யாணத்தை நடத்த முடியும். அது எப்படின்னு தான் இப்ப பேச போறோம். சரி, அப்படியே பிரேக் இட் டவுன் பண்ணுங்க. 5 லட்சம் பட்ஜெட்ல என்ன பாசிபிள்? சரி, ஒவ்வொரு கேட்டகரியா பார்ப்போம். ஒரு ஸ்டாண்டர்ட் வெட்டிங்ல முக்கியமான செலவுகள் என்னென்ன? வென்யூ, மண்டபம், கேட்டரிங், சாப்பாடு, டெக்கரேஷன், அலங்காரம், போட்டோகிராஃபி அண்ட் வீடியோகிராஃபி, பிரைட் அண்ட் க்ரூம் அட்டையர், உடைகள், இன்விடேஷன், மிஸ்சலேனியஸ், டிரான்ஸ்போர்ட், ஃப்ளவர்ஸ், ஸ்மால் கிஃப்ட்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் 5 லட்சத்துக்குள்ள கவர் பண்ண முடியுமா? நிச்சயமா முடியும். ஆனா அதுக்கு ஸ்மார்ட் சாய்ஸஸ் தேவை. இத காம்ப்ரமைஸ்னு நினைக்காதீங்க, ஸ்மார்ட் சாய்ஸ்னு நினைங்க. காம்ப்ரமைஸ்னா தரத்தை குறைக்கிறது, ஸ்மார்ட் சாய்ஸ்னா தேவையற்ற செலவுகளை கட் பண்றது. காம்ப்ரமைஸ் இல்ல, ஸ்மார்ட் சாய்ஸ். இந்த டிஸ்டிங்ஷன் ரொம்ப முக்கியம். ஆமா. முதல் கேட்டகரி வென்யூ. சிட்டியில மேரேஜ் ஹால்ல போனா ஹால் புக்கிங் மட்டுமே 1 லட்சத்துல இருந்து 3 லட்சம் ஆகலாம். 5 லட்சம் டோட்டல் பட்ஜெட்ல இது பிராக்டிக்கல் இல்ல. அப்போ வென்யூவை எப்படி மேனேஜ் பண்றது? ஆப்ஷன்ஸ் இருக்கு. கம்யூனிட்டி ஹால், அரசு திருமண மண்டபங்கள், டெம்பிள் ஹால், இதெல்லாம் மேரேஜ் ஹாலை விட சிக்னிஃபிகன்ட்லி அஃபோர்டபிள். நல்லபடியா விசேஷம் நடக்கும், ஆனா காஸ்ட் ரொம்ப கம்மி. கிராமங்கள்ல இருக்கிறவங்க வீட்லயோ இல்ல ஓப்பன் ஸ்பேஸ் இருந்தா அங்கேயோ நடத்தலாம். வென்யூவை 20,000 to 50,000 ரேஞ்சில முடிச்சிடலாம். கம்யூனிட்டி ஹால்னா கொஞ்சம் லெஸ் ஃபேன்சியா இருக்குமே. டெக்கரேஷன்ல இன்வெஸ்ட் பண்ணினா எந்த வென்யூவும் பியூட்டிஃபுல்லா மாறிடும். ஃபேன்சி வென்யூ இல்லாமலும் மீனிங்ஃபுல் செலிப்ரேஷன் பாசிபிள். உண்மையான அழகு வென்யூல இல்ல, அங்க வர்ற மக்கள் கிட்டையும் அந்த மொமெண்ட்ஸ்லயும் தான் இருக்கு. நல்லா சொன்னீங்க. பியூட்டி இஸ் இன் தி பீப்பிள், நாட் இன் தி பேலஸ். சரி, அடுத்தது கேட்டரிங். இதுதான் மோஸ்ட் எக்ஸ்பென்சிவ் பார்ட்னு நினைக்கிறேன். ஆமா, கேட்டரிங் தான் மேஜர் எக்ஸ்பென்ஸ். பர் பிளேட் காஸ்ட் ஒரு டீசென்ட் மெனுக்கு 300 to 600 rupees ரேஞ்சில. 1000 கெஸ்ட்ஸ்னா கேட்டரிங் மட்டுமே 3 to 6 lakhs ஆகிடும். 1000 கெஸ்ட்ஸ்னாலே 5 லட்சம் பட்ஜெட் காலி ஆகிடுமே. எக்ஸாக்ட்லி. அங்கதான் பிகெஸ்ட் டிசிஷன் இருக்கு, கெஸ்ட் லிஸ்ட். இது ஃபினான்ஷியல் டிசிஷன் மட்டும் இல்ல, இட்ஸ் அ லைஃப் ஸ்டைல் டிசிஷன். யாரை இன்வைட் பண்றதுன்னு ஒரு ஹானஸ்ட் கான்வர்சேஷன் குடும்பத்துக்குள்ள வேணும். கெஸ்ட் லிஸ்ட கட் பண்றது நம்ம ஊர்ல ரொம்ப சென்சிட்டிவ் டாபிக். இவங்கள விட்டுட்டோம் அவங்கள விட்டுட்டோம்னு பிரச்சனை வரும்ல. ஆமா, இது ரியல் சேலஞ்ச்.
ஆனா ஒரு ஃப்ரேம் ஷிஃப்ட் பண்ணலாம். யாரை விடுறோன்னு நினைக்காம யாரை இந்த ஸ்பெஷல் மூமெண்ட்ல இன்க்ளூட் பண்ணணும்னு யோசிங்க. க்ளோஸ் ஃபேமிலி, க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் இவங்கள மட்டும் சேர்த்தா அந்த லிஸ்ட் 150 to 250 பீப்புள் ரேஞ்சில தான் இருக்கும். 1000 இல்ல. 250 பேருக்கு கேட்டரிங்கா? 250 பேருக்கு பர் பிளேட் 400 rupeesனு வச்சாலும் டோட்டல் கேட்டரிங் 1 lakh. 1000 பேருக்கு 4 லட்சம் ஆகிற இடத்துல இங்க 1 லட்சத்துல முடிஞ்சிடும். அதே சாப்பாடு, அதே மரியாதை, ஆனா லெஸ் ஃபினான்ஷியல் ஸ்ட்ரெஸ். இப்படி யோசிச்சதே இல்ல. கெஸ்ட் கவுண்ட குறைச்சாலே கேட்டரிங் பட்ஜெட் டிராஸ்டிக்கலி குறைஞ்சிடுது. ஆமா, கெஸ்ட் கவுண்ட் குறைந்தா கேட்டரிங் மட்டும் இல்ல, ரிட்டர்ன் கிஃப்ட்ஸ்னு, டிரான்ஸ்போர்ட்னு எல்லாமே குறையும். இததான் மல்டிப்ளையர் எஃபெக்ட்னு சொல்லுவோம். மல்டிப்ளையர் எஃபெக்ட். சரி, அடுத்தது டெக்கரேஷன். டெக்கரேஷன்ல ஒரு மித் இருக்கு, காஸ்ட்லியா இருந்தாதான் அழகுன்னு. ஆனா கிரியேட்டிவ் டெக்கரேஷன் அல்லது மினிமலிஸ்ட் டெக்கரேஷன் ரொம்ப அழகா இருக்கும், செலவும் கம்மி. ஃபுல் ஹாலையும் ஓவர் டெக்கரேட் பண்ணாம சில ஃபோக்கல் பாயிண்ட்ஸை மட்டும் அழகா பண்ணினாலே போதும். வெட்டிங் போட்டோல மணமக்கள் தான் ஃபோக்கஸ், சீலிங் டெக்கரேஷன் இல்ல. 30 to 40,000 rupeesல ஒரு மீனிங்ஃபுல் லுக் கிரியேட் பண்ணலாம். போட்டோகிராஃபி. போட்டோகிராஃபி இது ஃபியூச்சர் மெமரி. இங்க ஸ்மார்ட் சாய்ஸ் பண்றது இம்பார்ட்டன்ட். எக்ஸ்பீரியன்ஸ்ட் போட்டோகிராஃபர் கிட்ட போனா 1 to 2 lakhs ஆகும். ஆனா டேலண்டட் அப்கமிங் போட்டோகிராஃபர் 30 to 40,000ல கிடைப்பாங்க. போர்ட்ஃபோலியோ பாருங்க, நேம பார்க்காதீங்க. போர்ட்ஃபோலியோ பாருங்க, நேம பார்க்காதீங்க. சாலிட் அட்வைஸ். இப்போ இன்ஸ்டாகிராம்ல நிறைய டேலண்டட் யங் போட்டோகிராஃபர்ஸ் இருக்காங்க. அவங்க பட்ஜெட்ல எக்ஸலண்ட் ஒர்க் பண்ணி கொடுப்பாங்க. அட்டையர், மணமக்கள் ட்ரெஸ். இது பர்சனல் சாய்ஸ். ஆனா ஒரு ஆப்ஷன் சொல்றேன், ரெண்ட் வெர்சஸ் பை. பிரைடல் சாரி அல்லது லெஹெங்கா ஒரு நாள் தான் கட்ட போறோம். ரெண்ட்ல போனா சேம் குவாலிட்டி ட்ரெஸ் ரொம்ப கம்மியான விலையில கிடைக்கும். பட்ஜெட்ல நடத்தணும்னா ரெண்ட் ஒரு ஸ்மார்ட் ஆப்ஷன். ஆனா ரெண்ட் பண்றது ஷேமா ஃபீல் ஆகுமே. ரெண்ட் பண்றது ஷேம் இல்ல, ரேஷனல் டிசிஷன். அந்த ட்ரெஸ்ஸ அன்னைக்கு ஒரு நாள் தான் கட்ட போறோம், அப்புறம் கிளாசெட்ல தான் இருக்க போகுது. ரெண்ட் இஸ் ரேஷனல். சரி, இன்விடேஷன். இதுவும் மாறிட்டு வருது. டிஜிட்டல் இன்விடேஷன் இப்போ வைட்லி அக்செப்டட். பத்திரிகை அடிக்க 20,000 செலவு பண்ற இடத்துல ஒரு 5,000க்குள்ள அழகான டிஜிட்டல் இன்வைட் பண்ணிடலாம். ஈகோ ஃப்ரெண்ட்லியாவும் இருக்கும். பிரிண்ட் பண்றவங்களுக்கும் வெரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு மட்டும் பிரிண்ட் பண்ணலாம். டிஜிட்டல் இன்விடேஷன் இப்போ நார்மலா ஆகிடுச்சு. பேண்டமிக்கு அப்புறம் எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. ஆமா, யூஸ் பண்ணிக்கணும். சரி, இப்போ டோட்டலா ஆட் பண்ணலாம். வென்யூ 40,000 ரூபாய், கேட்டரிங் 250 பேருக்கு 1 லட்சம் ரூபாய், டெக்கரேஷன் 40,000 ரூபாய், போட்டோகிராஃபி 50,000 ரூபாய், அட்டையர் 50,000 ரூபாய், இன்விடேஷன் 5,000 ரூபாய், மிஸ் டிரான்ஸ்போர்ட் ஃப்ளவர்ஸ் இதுக்கு 15,000 ரூபாய். டோட்டல் ரஃபா 3 லட்சத்துல இருந்து 3.5 லட்சம் ரேஞ்சில ஒரு பியூட்டிஃபுல் வெட்டிங் பாசிபிள். ஆமா, நகை செலவுங்கிறது வேற லெவல். ஆனா விசேஷத்துக்கான எக்ஸ்பென்சஸ் மட்டும் பார்த்தா 5 லட்சத்துல கம்ஃபர்டபுளா நடக்கும். கையில பஃபரும் இருக்கும். ஜுவல்லரி அது செப்பரேட் கால்குலேஷனா? ஆமா, ஜுவல்லரி ஒரு அசெட், இன்வெஸ்ட்மெண்ட். ஆனா ஃபங்க்ஷன் எக்ஸ்பென்சஸ் ஒன் டைம் ஸ்பெண்ட். அது திரும்பி வராது. சோ பட்ஜெட் டைட்டா இருந்தா ஃபங்க்ஷனை கட் பண்ணுங்க, ஜுவல்லரியே இல்ல. ஜுவல்லரி இஸ் an asset. ஃபங்க்ஷன் எக்ஸ்பென்சஸ் ஆர் gone. இந்த டிஸ்டிங்ஷன் முக்கியம். ஆமா, ஃபங்க்ஷன்ல ஓவர் ஸ்பெண்ட் பண்றது ஃபினான்ஷியலி வேஸ்ட்ஃபுல். ஓகே, பெற்றோர்களோட பக்கம் இருந்து யோசிப்போமே. சிம்பிளா பண்ணா ரிலேட்டிவ்ஸ் என்ன சொல்லுவாங்கங்கிற ஃபியர். இது ரியல் சேலஞ்ச். ஆனா அந்த ரிலேட்டிவ்ஸ் உங்க நிதி நிலைமையை காப்பாத்த போறதில்ல. ரிலேட்டிவ்ஸ் ஜட்ஜ்மெண்ட் தற்காலிகமானது, ஆனா இஎம்ஐ வருஷ கணக்குல நிக்கும். ரிலேட்டிவ்ஸ் ஜட்ஜ்மெண்ட் டெம்பரரி, இஎம்ஐ இயர்ஸ். கான்ட்ராஸ்ட் பவர்ஃபுல்லா இருக்கு. ஆமா, 20 லட்சம் ஸ்பெண்ட் பண்ணி லோன் போட்டு கல்யாணம் பண்ணுவாங்க. ஆனா பெத்தவங்களோட ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் காலியாகிடும். மெடிக்கல் எமர்ஜென்சிக்கு கூட பணம் இருக்காது. கிராண்ட் வெட்டிங்னு பேசினவங்க போயிருப்பாங்க, கடன் மட்டும் தான் நிக்கும். கிராண்ட் வெட்டிங், கிராண்ட் லோன். எக்ஸாக்ட்லி. வெட்டிங் கிராண்டர் ஒரு நாள் தான், ஃபினான்ஷியல் ஹெல்த் வாழ்நாள் முழுக்க. மணமக்கள் கப்பல் சைடுல இருந்து பார்த்தா அவங்களுக்கு என்ன அட்வைஸ்? கல்யாணம்ங்கிறது பிகினிங், பீக் கிடையாது. முதல் நாளே டெட்ல ஸ்ட்ரகிள் பண்றது நல்ல ஸ்டார்ட் இல்ல. சிம்பிள் வெட்டிங், ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன், இதுதான் ரியல் ரொமான்டிக் ஸ்டார்ட். சிம்பிள் வெட்டிங், ஸ்ட்ராங் ஃபினான்ஷியல் ஃபவுண்டேஷன். பெத்தவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுங்க. அவங்க சேமிப்ப வெட்டிங்ல பர்ன் பண்றது உங்களுக்கும் லாங் டர்ம் பர்டன். சிம்பிள் வெட்டிங் இஸ் a gift to parents. பேரண்ட்ஸோட ஸ்ட்ரெஸ் டியர்ஸ் இல்லாம ஹாப்பினஸ் டியர்ஸ் இருக்கணும். எக்ஸாக்ட்லி. ஜாய் வித் ஃபினான்ஷியல் பீஸ் தான் உண்மையான மெமரி. கடைசி கேள்வி, லாஸ்ட் மினிட் எக்ஸ்பென்சஸ் வந்தா கான்டின்ஜென்சி. ஸ்மார்ட் கொஸ்டின். பட்ஜெட் ரூல்ல உங்க பிளான 4 லட்சத்துல முடிங்க. 1 லட்சம் பஃபரா வைத்துக்கோங்க. பஃபர் இருந்தா ஸ்ட்ரெஸ் இல்ல. 4 லட்சம் பிளான், 1 லட்சம் பஃபர். சிம்பிள் ஃபார்முலா. அப்புறம் அட்வான்ஸ் புக்கிங் பண்ணுங்க. லாஸ்ட் மினிட் புக்கிங் ஆல்வேஸ் எக்ஸ்பென்சிவ். 6 மாசத்துக்கு முன்னாடியே புக் பண்ணா காஸ்ட் சேவ் பிளஸ் பீஸ் ஆஃப் மைண்ட் கிடைக்கும். டபுள் பெனிஃபிட். சம்மரி சொல்லுங்க. 5 லட்சம் வெட்டிங்க்கு இந்த 8 சாய்ஸஸ் முக்கியம்.
Guest list 200 to 250 close circle. Venue, community hall or temple hall. Catering, quality over quantity. Decoration, minimalist and creative. Photography, portfolio over name. Attire, rent or mid-range. Invitation, mostly digital. Buffer, keep 1 lakh for unexpected. 8 practical choices. உங்கள உண்மையா நேசிக்கிறவங்க வென்யூவை பார்க்கல, உங்க ஜாயை தான் பார்க்கறாங்க. லவ் பண்றவங்க வென்யூவை பார்க்கல, ஜாயை தான் பார்க்கறாங்க. ஹார்ட்ல செட்டில் ஆகுது. 20 வருஷம் கழிச்சு யாரும் மண்டபத்தை ஞாபகம் வச்சுக்க மாட்டாங்க. அன்னைக்கு இருந்த அந்த உணர்வை தான் ஞாபகம் வச்சுப்பாங்க. அந்த மிச்சமான பணம் உங்க ஃபியூச்சர் இன்வெஸ்ட்மெண்டா மாறும். வெட்டிங்ல ஸ்பெண்ட் பண்ணாத பணம் லைஃப்ல வொர்க் பண்ணும். டிக்னிட்டி எல்லா பட்ஜெட்லயும் பாசிபிள். கிராண்ட் ஃபீலிங் மணில இல்ல, லவ்ல இருக்கு. ஒரு ஃபேமிலிக்கு மெசேஜ் சொல்லணும்னா ஆனஸ்ட் கான்வர்சேஷன் பண்ணுங்க. நாம் என்ன அஃபோர்ட் பண்ண முடியும், லோன் இல்லாமன்னு கேளுங்க. ஃபைனான்ஸை பட்ஜெட்டா வச்சுக்கோங்க, சொசைட்டி எக்ஸ்பெக்டேஷனே இல்ல. பெர்ஃபெக்ட். கடைசியா ஒன்று, 5 வருஷம் கழிச்சு இந்த செலவை நினைச்சு ஹாப்பியா இருப்போமா இல்ல ஸ்ட்ரெஸ்டா இருப்போமான்னு யோசிங்க. இந்த எபிசோட் கேக்குறவங்க அடுத்த வெட்டிங் பிளான்ல ஒரு ஆனஸ்ட் கான்வர்சேஷன் பண்ணுங்க. 5 லட்சத்துல லோன் இல்லாம ரியல் ஹாப்பினஸோட கல்யாணம் பாசிபிள். ஆமா, the best wedding is the one you remember with joy, not regret.